வணக்கம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 26 கஜேந்திர மோக்ஷம். இந்திரத்யும்னன் என்ற பாண்டிய நாட்டு மன்னன் ரொம்ப ஆண்டு காலமா அந்த நாட்டில் வாழ்ந்து வரான். அவனுக்கு ரொம்ப தீவிர பக்தியா இருக்கு. யார் மேல? குருவாயூரப்பன் மேல அவ்வளோ ஒரு பக்தி. பக்தி மழை தான் அவனுக்கு. ஞானமும் அறிவும் எதுவும் கிடையாது. அவனுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, அது பக்தி மட்டும்தான். அவன் பக்தி செலுத்திட்டு வரான். அவனுடைய குருநாதர் அகஸ்தியர் அவனுடைய பக்தியை பார்க்குறார். அவன் நீண்ட ஆண்டு காலமாக அப்படியே ஆடாம அசையாம தபஸ் செய்துட்டு வரான். அவனோட தபஸை பார்த்து இவ்வளோ ஆடாம அசையாம தபஸ் பண்றானே, பக்தியில ரொம்ப சிறந்து இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு சாபம் கொடுத்துறார். அந்த சாபத்தினால அவன் கஜேந்திரனாக அவதரிக்க வேண்டும். கஜேந்திரன் அப்படின்னா யானையாக அவதரிக்க வேண்டும் என்ற சாபத்தை அவனுக்கு கொடுத்துடுறார். அவனும் கஜேந்திரனாக யானையாக அவதாரம் எடுத்து திருக்கூடமலையில திருக்கோடமலை மத்தியில இருக்கான். அந்த யானை இருக்கு. கஷ்டம்னா என்ன அப்படின்னே தெரியாம வந்தது. ஆனா அதுக்கு தீவிர பக்தி மட்டும் இருந்துட்டே இருந்தது. அந்த மன்னனுக்கு இருந்தது இல்லையா, அந்த சாபத்தினால தானே இதுக்கு வந்திருக்கு, இல்லாம இருக்குமா இப்ப? ஸோ அதனால ரொம்ப பக்தியா இருந்தது. அந்த பக்தி ஒண்ணுதான் அதுக்கு தெரியும். தும்பிக்கையில வானத்தை நோக்கி பார்த்து அந்த தும்பிக்கையில தாமரை மலர்களால டெய்லி நம் குருவாயூரப்பனுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும்போது அது மலச்சரிவுன்றதுனால வெப்பம் தாங்காம ஒரு பொய்கை இருக்கு. பொய்கைனா ஒரு குளம். அந்த பொய்கையில தான் காலை அதுல எடுத்து வைக்கிறது. ஜிலு ஜிலுன்னு இருக்கு. அதுக்கு அப்படியே கூலா நல்லா இருக்கு. அதனால ஜில்லுன்னு தண்ணி வேணும்னு போய் காலை அந்த இடத்துல வைக்கிறது. வைக்கும் போது அந்த முதல்ல அந்த காலை அப்படியே பிடிச்சி விடுறது. ஏன் அழகா நம்ம பட்டத்திரி சொல்ற, ஏன் அந்த காலை அது பிடிச்சது அப்படின்னா, அந்த தீவிர பக்தி இருந்ததுனாலதான் அந்த முதல்ல போய் அது யானை காலை கவ்விடுத்து. நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், ஐயோ முதல்ல காலை கவ்விடுத்துன்னு நம்ம எல்லாம் பயப்பு அலறி அடிப்போம். ஆனா அது அது அந்த பக்தியை ஒப்பிடுறாரு பாருங்க ரொம்ப அழகா. அந்த பக்தி இருக்கிறதுனாலதான் அது போய் காலை கவ்வுறது அப்படின்னு. காலை கவ்வின உடனே அதுக்கு உடனே மோட்சம் தந்துடுறார் நம் பகவான். இரண்டாவதாக கந்தர்வனும் அந்த பொய்கையில நீண்ட ஆண்டு காலமா வாழ்ந்து வரான். யாரோட சாபத்தினால அப்படின்னா, தேவலர் என்ற முனிவர் கொடுத்த சாபத்தால கந்தர்வனும் அந்த பொய்கையில வசித்து வரான். அப்படி இருக்கும்போது அவர் சுதர்சன சக்கரத்தால அவரோட தலையை எடுத்துடுறார். அதனால அவன் அந்த சாபத்திலிருந்து மோட்சம் அடைகிறான். சோ இந்த யானைக்கும் வைகுண்ட பதவி கிடைக்கிறது. கார்த்தால தூங்கி எழுந்து நாம் ஹரி 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 என்று 7 தடவை கூப்பிட்டால் நம்மளுக்கு எந்த துன்பமும் வராது என்பது பட்டத்திரி சொல்லி இருக்கிறார். இரண்டாவதாக, ஒரு யானைக்கு எப்படி ஒரு பக்தி இருக்கின்றதோ அதே மாதிரி மனிதர்களாகிய நாம் அனைவருக்கும் பக்தி இருக்க வேண்டும் என்று நம் பட்டத்திரி இந்த தசகத்தில் குறிப்பிட்டுள்ளார். நன்றி. இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.